பஜ்ஜி மிளகாய் வைத்து செய்யும் இந்த கிரேவி மிக அருமையாக இருக்கும். நாம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தாலும் மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் பஜ்ஜி மிளகாய் வைத்து குருமா செய்வதற்கு வட்ட வட்டமாக நறுக்கி எடுத்து விடலாம். இந்த அளவு நறுக்கிய பின் எண்ணெயில் பொரித்து எடுத்து விடலாம். எண்ணெய் சூடானதும் மிளகாயை பொரித்து எடுத்து விடலாம். நாம் எண்ணெயில் பொரித்து செய்தால்தான் மிளகாய் காரத்தன்மை இல்லாமல் அருமையாக இருக்கும். 2 நிமிடத்திலே மிளகாய் நன்றாக வதங்கி வந்துவிடும். இந்த அளவு பதம் வரவும் எடுத்து விடலாம். அனைத்து மிளகாயும் பொரித்து எடுத்து விடலாம். குருமா செய்வதற்கு 2 தக்காளி, அதனுடன் சிறிதளவு வெங்காயம், முந்திரி பருப்பு நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். வெங்காயம், தக்காளி, முந்திரி பருப்பை இந்தளவு ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம். மிளகாய் குருமா செய்வதற்கு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, நட்சத்திரப்பூ சேர்த்து விடலாம். கிராம்பு, சோம்பு சேர்த்து விடலாம். இதனுடன் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து விடலாம். நன்றாக பொரியவும் பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே குழம்பிற்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் 2 நிமிடம் நன்றாக வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது இந்தளவு வதங்கவும் அரைத்த தக்காளி விழுதை சேர்த்து விடலாம். தக்காளி சேர்த்து வெங்காயத்துடன் நன்றாக வதக்க வேண்டும். தக்காளி 2 நிமிடம் நன்றாக வதங்கவும் மசாலாக்களை சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. மசாலாக்கள் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிடம் நன்றாக வதக்க வேண்டும். மசாலா இந்தளவு வதங்கி வரவும் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். தண்ணீர் சேர்த்து இந்தளவு கொதித்து வரவும் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிடம் ஆகிவிட்டது. கிரேவி எண்ணெய் பிரிந்து அருமையாக வந்துவிடும். இந்த சமயம் நாம் பொரித்து வைத்துள்ள மிளகாயை சேர்த்து விடலாம். மிளகாய் சேர்த்து நன்றாக கொதி வந்ததும் 1/4 டம்ளர் தண்ணீர் சேர்த்து விடலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து விடலாம். உப்பு, காரம் சரிபார்த்து சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். வெல்லம் சேர்ப்பதால் கிரேவி மிக சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு இந்த அளவு பதமாக இருந்தால்தான் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். மல்லி இலை, கறிவேப்பிலை தூவி அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். இந்தளவு பதமாக இருந்தால்தான் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான மிளகாய் குழம்பு அருமையாக ரெடி. பஜ்ஜி மிளகாய் வைத்து செய்யும் இந்த கிரேவி மிக அருமையாக இருக்கும். நாம் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வைத்து கொடுத்தாலும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் லஞ்ச் பாக்ஸிற்கு சப்பாத்தியுடன் கொடுத்தால் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். சூடான பூரியுடன் பஜ்ஜி மிளகாய் கிரேவி வைத்து சாப்பிட்டோம் என்றால் மிக சுவையாக இருக்கும். இந்த அளவு திக்காக இருந்தால்தான் பூரி, சப்பாத்திக்கு மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான இந்த பஜ்ஜி மிளகாய் கிரேவியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.